வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்மளோட ஜியோ டிவி ப்ளஸ்ஸை வந்துட்டு எப்படி நம்ம ஆண்ட்ராய்ட் டிவியில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆண்ட்ராய்ட் டிவி இல்லாமல் சில கஸ்டம் ஓஎஸ் மாதிரியெல்லாம் இருக்கும். அதாவது அதிலேயே பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணாத மாதிரி மாடலெல்லாம் இருக்கும். ஸ்மார்ட் டிவின்னு சொல்லுவாங்க. அதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியாதபடி இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு பழைய மெத்தட் ஒன்று இருக்குது. அதில் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தர போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது கொடி அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் தான். ஸோ இதை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு என்னென்ன ப்ளக்கின்ஸ் எல்லாம் வேணுமோ அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறது, அது வந்து எப்படி நம்ம டிவி அப்படின்றது பார்க்குறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் ஈஸியாக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கொடி ஆப் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் வந்துட்டு நம்ம டிவியோட ஆட் ஆன் வந்துட்டு ஆட் பண்ணோம். அதுக்கு நமக்கு முதல்ல செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸில் சில பல வேலையெல்லாம் பண்ணால் தான் நம்மளால் வந்துட்டு டிவி எப்படி வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு டிஸ்பிளே போயிட்டு அதுலேருந்து பார்த்திங்கன்னா கீழே ஆட் ஆன் இருக்கும், இது போய்க்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜென்ரல்னு இருக்கும். இதில் வந்துட்டு நமக்கு நோட்டிஃபை பட் டோன்ட் இன்ஸ்டால் அப்டேட்ஸ் அப்படின்ற மாதிரி இது கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து அனௌன்ஸ் சோர்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்டேட் அஃபீஷியல்னு சொல்லிட்டு இதில் பார்த்திங்கன்னா எனி ரெப்போசிட்டரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இது கொடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து பேக் வந்துடுங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஃபைல் மேனேஜர் வரணும். ஓகேங்களா? இங்கே வந்துட்டு நான் பார்த்திங்கன்னா ஆட் சோர்ஸ்னு இருக்கும். நான் வந்துட்டு ஆல்ரெடி இந்த சோர்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஆட் சோர்ஸ்னு இருக்குல்லையே, அதில் வந்துட்டு நன்னு இருக்கும். அதை வந்துட்டு ஓகேன்னு கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு நான் சொல்கிற லிங்கை வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு அந்த லிங்கை டைப் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த கிரண் ரெட்டி ரெபல்னு சொல்லிட்டு .github.io அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்டர் அ நேம் ஃபார் திஸ் மீடியா சோர்ஸ்னு இருக்கும். இதில் நான் வந்துட்டு கிளிக் பண்ணி ஜியோ டிவி அப்படின்றது சொல்லிக்கணும். ஜியோ டிவி. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஜியோ டிவின்னு சொல்லியாச்சு. இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அது ஆட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு 2 ஆட் ஆன் இருக்கு இல்லையா? இப்போ வந்துட்டு நம்ம அதை ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆட் ஆன்ஸ் அப்படின்றது வந்துடும். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண ரெப்போசிட்டரி அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஆல்ரெடி இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்திருக்கும். இதை வந்துட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு டக்குன்னு ஓப்பன் ஆகுது. அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஆப்பை வந்துட்டு ஜஸ்ட் எக்ஸிட் பண்ணிட்டு வந்துடுங்க. அதாவது இப்படி பேக் போயிட்டு நமக்கு இங்கே பவர் பட்டன் இருக்கும். இதை பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி எக்ஸிட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க. ஸோ நமக்கு எக்ஸிட் ஆயிரும். திருப்பி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். ஓகே, ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எரர் வரும். அந்த எரரை வந்துட்டு சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸிட் ஆகிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஓப்பன் பண்ணாத உடனே நான் வந்துட்டு போயிட்டு அந்த ஆட் ஆன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்துட்டு பூட் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி செட்டிங்ஸ் போய்க்கணும். செட்டிங்ஸ் போயிட்டு ஆட் ஆன்ஸ் அப்படின்னு இருக்குல்லையே, அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இன்ஸ்டால் ஃப்ரம் ரெப்போசிட்டரி அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி நமக்கு ஆல் ரெப்போசிட்டரின்ஸ் இருக்கும். இங்கே வந்துட்டு கீழே ஜியோ டிவின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணி இங்கே பார்த்திங்கன்னா வீடியோ ஆட் ஆன்ஸ்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஜியோ டிவின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நமக்கு இங்கே ஒரு பட்டன் வரும், இன்ஸ்டால் அப்படின்னு. நான் வந்துட்டு ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ என்னால் இதை அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஜியோ டிவி அப்படின்றத இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ நம்ம சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கும் ஜியோ டிவின்னு. அதை வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் வரும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த அக்கௌண்ட்ஸ்னு இருக்கு இல்லையா, அங்கே போய்ட்டு லாகின் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கணும். இப்போ கீபோர்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கீபோர்டு வரும். ஓகேங்களா? நம்ம வந்துட்டு ஓடிபி போட்டு லைன் பண்ணுறோம். அதனால் ஓடிபின்னு கொடுத்தாச்சு. நம்மளோட மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்பரை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ டன் கொடுத்துக்கலாம். அடுத்து ஓடிபி அப்படின்றது வரும். ஸோ ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்துருச்சு. இப்போ டன் கொடுத்துக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆயிரும். இப்போ லாகின் சக்ஸஸ்னு மேலே பாப்பப் வந்துருச்சு. இப்போ ஜியோ டிவி ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் லாங்குவேஜஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதில் போய்ட்டு நம்ம இப்போ தமிழ் செலக்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு மியூட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மியூட் பண்ணியாச்சு. தமிழ் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சோனிக் தமிழ் இந்த மாதிரி கார்ட்டூன் சேனல் ஓப்பன் பண்ணுவோம். நமக்கு காப்பிரைட் வந்துடும். அதனால் வந்துட்டு ப்ளர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. சோனிக் ஹெச்டி குவாலிட்டியில் லோட் ஆகிட்டுருக்கு. இதை பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு கொடி ஆப்பை யூஸ் பண்ணதுனால தான். அதே நிறைய பேர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆப் வந்துட்டு ஓப்பன் ஆகலை, ஜியோ டிவி வந்துட்டு ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஜியோ R5 Pro வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் வந்துட்டு இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிவிஸ் எல்லாம் பார்த்துக்க முடியும். அதே உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களால் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஜே மூவிஸில் ஏதோ ஒரு ஆட் மாதிரி ஓடிட்டுருக்கும். இப்போ நான் வந்துட்டு இதை கிளிக் பண்ணுறோம். ஜே மூவிஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம மூவி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உரிமை கீதம் அப்படின்ற மாதிரி ஒரு படமும் ஓடிட்டுருக்கு.
ஸோ நம்ம சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களாலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிவி சேனல்ஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். இதில் எல்லா லாங்குவேஜுமே இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம். அதை அப்படியே நான் வந்துட்டு இன்னொன்று சில பல சேனல்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்க்கலாம். நெக் தமிழ் அப்படின்றதும் ஓப்பன் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா லைவ் டிவி தான். ஸோ உங்களுக்கு லைவ் ப்ராட்காஸ்ட் தான் அதில் வந்துட்டு நடந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜி தமிழில் ஓப்பன் பண்ணுவோம். இதுவே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஓப்பன் ஆகிட்டு ஓடுது. ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஹெச்டி குவாலிட்டியில் லோட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ மேலே பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அப்படியே பேக் போயிடுவோம். இதுக்கு மேலே காமிச்சோம் அப்படின்னா காப்பிரைட் அப்படின்றதும் போட்டுருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் கிளான்ஸ் பார்த்துக்கலாம் நம்ம என்னென்ன பண்ணோம் இது வரைக்கும் அப்படின்றத. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் வந்தோம். செட்டிங்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த ஆடான்ஸில் வந்துட்டு அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கிட்டோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபைல் மேனேஜர் போனோம். ஃபைல் மேனேஜரில் நமக்கு இந்த ஆட் சோர்ஸில் போய்ட்டு அந்த நம்ம சொன்ன ஒரு லிங்க்கை வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம், அரல்ஸ் டைப் பண்ணோம். அதுக்கடுத்து நேம் கொடுத்தோம், ஓகே பண்ணோம். ஓகே பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா பேக் போயிட்டு ஆடான்ஸில் நமக்கு ஆடான் கொடுத்துருப்பாங்க. அதை வந்துட்டு இன்ஸ்டால் ஃப்ரம் ரெபிசோட்டரி அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு நமக்கு இங்கேருந்து கிரேண்ட் ரெடி ரெபல்னு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கிளிக் பண்ணி நான் பார்த்திங்கன்னா வீடியோ ஆடான்ஸில் நம்ம பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணோம். ஜியோ டிவி அப்படின்றத இன்ஸ்டால் பண்ணோம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் அப்டேட்ஸ் எதுவும் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிக்கணும், அரல்ஸ் அதை வந்துட்டு கேன்சல் பண்ணிக்கணும். ஸோ அதை வந்துட்டு எனக்கு வந்துட்டு அப்டேட்ஸ் எதுவுமே ஆப்ஷன் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடான்ஸ் அப்படின்றது ஹோம் பேஜ் வந்துட்டு இதை வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணோம். லாங் ப்ரெஸ் பண்ணி செட்டிங்ஸ் போயிட்டு செட்டிங்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அக்கௌண்ட்ஸ்னு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கிளிக் பண்ணி லாகின் அப்படின்றத செலக்ட் பண்ணி கீபோர்டு செலக்ட் பண்ணி பார்த்திங்கன்னா லாகின் பண்ணோம். மொபைல் நம்பர் ஓடிபி போட்டு லாகின் பண்ணிட்டோம். இதுலேயே பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு வெப் இந்த மாதிரி எல்லாம் காமிக்கும், இதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஃபியூச்சர்டு ஜென்ரல் லாங்குவேஜ்னு அடிச்சு நம்ம லாங்குவேஜை செலக்ட் பண்ணி தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி நமக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிவி ஓடிட்டுருக்கு. ஓகேங்களா? ஜி தமிழ் வந்துட்டு இப்போ ஓடிட்டுருக்கு. இதை வந்துட்டு சவுண்டும் வரும், நான் வந்துட்டு வச்சு காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா சவுண்டு வருது இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்துட்டு டிவி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ஜியோ டிவியை வச்சு உங்களுக்கு நார்மலாக ஒரு ஸ்மார்ட் டிவி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஜியோ டிவி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. ஸோ நான் உங்களுக்கு பார்த்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் நல்ல வீடியோவோட உங்களுக்கு மீட்றேன். அன்டில் தென் பை ஃப்ரம் கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன். டாடா, பை பை, டேக் கேர். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Bye bye.